Hi friends, welcome back to Michelle Lifestyle. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனா என்னன்னா getting ready to school for 10th standard. ஸோ நான் வந்து 10th standard போக போகிறேன். ஸோ இந்த வருஷம் நான் போர்டு எழுத போகிறேன். அண்ட் எதுக்கு இப்படின்னா உடனே எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து February 19 நாளைக்கு February 19 தான் எங்களுக்கு 10th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. January லாஸ்ட் வீக்கே எங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. 9th எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 1 வீக் வந்து சும்மா சம்மர் கேம்ப் போனோம். அண்ட் அதுக்கப்புறம் 2 நாள் மொத்தம் 4 நாள். ஏன்னா சம்மர் கேம்ப் தொடங்குறதுக்கு முன்னாடி 2 நாள் லீவ் தந்தாங்க. மொத்தம் 4 நாள் தான் லீவ் எங்களுக்கு 10th ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் உடனே எங்களுக்கு இப்போது 10th வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வந்து அட்டை போடுறதெல்லாம் உங்களுக்கு இது வந்து முன்னாடி நேற்றுக்கே நான் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வீடியோ எடுக்கிறது இன்றைக்கி தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நான் வந்து கவர் தான் போட போகிறேன். இது முன்னாடியே நான் வந்து பண்ணி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர் தான் போட போகிறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டிவி பார்த்துட்டே வேலை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் யாருக்கெல்லாம் இப்படி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ கொடுத்த புக்ஸ் எல்லாம் இவ்வளோ தான் புக்ஸ் மொத்தமாக மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷு, வேறு 4 சோஷியல் புக்ஸ் எல்லாம். வேறு இதுதான் அட்டை வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் அட்டை. 1 பீஸ் வந்து 90 ரூபா. நிறைய கவர்ஸ் வந்துச்சு. அதுக்கு இடையில வர அச்சுன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அந்த கவரு நான் எப்படி இருக்குன்னு உள்ள காணிக்கிறேன். ஸோ கட் பண்ணி காணிக்கிறேன். ஒன்று வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன். எத்தனை சைஸுக்குன்னு கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் அந்த புதுசு. வாங்க அட்டை போடலாமா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இவ்வளோ சீரியஸாக நான் டிவி பார்த்தேன். நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் எனக்கே தெரியுது. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் அந்த கவர் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஸோ எல்லா புக்குக்கும் நான் வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டேன். எப்படி போடுறேன்னு உங்கள்கிட்ட காணிக்கிறேன். கவர் எப்படி போட தெரியாதவங்களும் சொல்லித்தரேன். ஆனால் இவ்வளோ பொறுப்பாக நான் போட்டிருக்கேனாலே அதிசயம் தான். ஏன்னா நான் வந்து எங்கள் அம்மா அந்த டைமில் வீட்டில் இல்லை எங்கள் அம்மாவை போட சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நான் மட்டும் இருந்தனால அவ்வளோ புக்கு நான் தான் போட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா மேக்ஸ் புக்குக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸ் புக் கட் பண்ணி எல்லா புக்கும் போட்டேன். அப்பப்போ டிவி பார்த்துட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். அண்டு இதில் யார் இந்த மாதிரிலாம் அட்டை போட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். ஆனால் வந்து நிறைய போட்டால் கொஞ்சம் கழித்து எனக்கு வந்து செழிச்சிரும். எப்படி போடணும் அதை சொல்லி காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு புக்கை எடுத்துகிட்டு அதை வந்து கரெக்டான சைஸுக்கு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்களும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண சைடில் இருக்க எக்ஸ்டெண்ட் பண்ண பீஸை அப்படியே உள்ளெல்லாம் டைட்டாக பிடிச்சி உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே இருக்கதே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டாப்லர் வச்சு 3 சைடு இங்கே ஃபஸ்ட்டு இதில் 3 பின்னாடி இதில் 3ன்னு அடிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சி டைட்டாக பிடிச்சிட்டு அடிச்சுக்கோங்க. பின்னாடி இதுலேயும் டைட்டாக பிடிச்சிட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ சைடில் உள்ள கார்னர்ஸை வந்து இந்த மாதிரி ரைட் ட்ரையாங்கிள் மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் இப்படி கட் பண்ணுறோன்னா அப்போ தான் உள்ளே ஃபோல்ட் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு ஃபோல்ட் ஆகும். அதே மாதிரி கீழேயும் ரைட் ட்ரையாங்கிள் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த சைடில் ரைட் ட்ரையாங்கிள் மெஷர் பண்ணி அப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு 3 சைடும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே 3 அங்கே 3 சொல்லி 4 சைடு பண்ணி 12 சைடு நீங்கள் அடிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அழகாக அடித்தாச்சு. நான் எல்லா புக்குக்குமே இப்போ நான் கவர் பண்ணிட்டேன். பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் கவர் ஒட்டினீங்கன்னா புக்குக்குமே நான் எல்லாத்துக்கும் கவர் ஒட்டியாச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து அட்டை போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அட்டை போட்டு முடிச்சாச்சு. எல்லாமே இந்த கபோர்டில் தான் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த அட்டை போடுறது. இது பேக்கு. இதோட புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பேக்கு. இந்த வருஷத்தில் உள்ள புது பேக்கு. ஸோ இதுதான் நான் வந்து ஸ்கூலுக்கு போட்டு போகிறேன். ஸோ இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க. அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க. அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த புக்கெல்லாம் அட்டை போட்டாச்சு. இது வந்து எந்த அட்டைன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் அட்டை. இது நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன். இது போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா புக் கவரும் தெரியும். நமக்கு பார்க்க நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. அண்ட் இது ஒரு ரோல் வந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கவே இல்லை. ஏன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே இருக்க புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பென் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் தான் புக்ஸு. நான் எல்லா புக்ஸும் இப்போ கொண்டு போகிறதில்ல. ஒரு 4-5 புக்கு மட்டும் கொண்டு போகிறேன். மெயினான புக்கை மட்டும் கொண்டு போகிறேன். அதாவது மேக்ஸு, சோஷியலு, அதுக்கப்புறம் தமிழ் வந்து கொண்டு போகல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து எனக்கு புக்கு இல்லை. நானே ஒரு அக்கா கிட்டே தான் வாங்கினேன். வேறு நோட் எதுவுமே நான் கொண்டு போகல. இந்த 4 நோட்டு தான். சோஷியலு, வேறு சயின்ஸு, வேறு 3 புக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஒரு குண்டு நோட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன நோட்டு, ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கிட்டு அதில் நான்
ஸ்டீவு ஜீசஸ்ன்னு க்ராஸ்லாம் போட்டு ரஃப் நோட்டுன்னு எழுதி வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா 4 நோட்டு 4 புக்கு தான் கொண்டு போகிறேன், வேறு எதுவுமே நான் கொண்டு போகல. இது போட்டு வச்சாச்சு, ஏன்னா ஃபஸ்ட்டு டே தானே, அதனால ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதே பவுச்சு தான் நம்ம போன வருஷம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே பவுச் தான் இந்த வருஷமும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து மேலே உள்ளதில் மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருந்து அது வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். வேறு பென் வந்து எப்போவுமே நான் எங்கள் அம்மாட்டே சூசன்டே கொடுத்து ஒரு லக்கி பெண்ணை எடுத்து வச்சுப்பேன். அந்த பெண்ணை எடுத்து பென்சில், எரேசர், பிளாக் பென் எல்லாம் பண்ணியிருக்கேன். இது வந்து எரேசர் கொண்டு போகல, இந்த எரேசர் தான் கொண்டு போகிறேன். இது என்ன எரேசராக நீங்கள் கேட்பீங்க. இந்த மாதிரி எரேசர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி இருந்து புஷ் பண்ணுற எரேசர். இது வந்து கென்சிக்கு எனக்கு கிஃப்ட் என்ன இது பண்ணா. ஸோ அதான் அதுவும் கொண்டு போக போகிறேன். ஸோ அதுக்காக வர ஒயிட்னர் கொண்டு போகல, ஹைலைட்டரும் ஒரு இங்க் பென்னும் கொண்டு போயிட்டேன். வர அந்த பவுச்சையும் உள்ள பேக்கில் வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா நேம் எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேயே நான் சும்மா அதில் வந்து ஸ்டீவு 10th செக்ஷன் இன்னும் தெரியாதுல 10th போட்டு நம்பர் மட்டும் எழுதி வச்சுட்டேன்.